ஏன்னா இந்த விஜயலட்சுமி கேஸ்ல நான் முதலே சொன்னேன், விஜயலட்சுமி வந்து என்னோட 2 நாள் தங்கினாங்க. அந்த பெண் எந்த நிலைமையில இருந்தா உங்களுக்கு தெரியாது. லாயர் யார் அட்வொகேட் வந்து சீமானுக்காக அப்பியர் ஆனாரோ அவர் வந்து பிஜேபி கேஸுக்கு பிஜேபியோட லாயர். பல விஜயலட்சுமிகள் இருக்கிறார்கள். பெரிய அபாண்டா இல்லையா? பணமே இருக்கணும். நீங்களே சொல்றீங்க அந்த மாதிரி பணம் பிடிக்கிறது தான் பண்றாங்கன்னு. இந்த ஆள் மட்டும் என்ன பெரிய யோகியமானவனா? டிஎம்கே அதை பண்ணாலும் நான் தான் சொல்றேன், திராணி இல்லாதவங்க டிஎம்கேவும் தான். 12 வருஷமா நீங்க வந்து கொண்டு இந்த 4 வருஷமா நீங்க ஆட்சியில் இருப்பீங்க. இந்த பொண்ணு வந்து 21 வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அப்ப இந்த டிஎம்கே என்ன பண்ணுச்சு? இவ்வளவு பேசுறீங்களா? இந்த டிஎம்கே மேலேயும் தவறு இருக்குது. 5 பைசா செலவு பண்ணல, இவங்க எல்லாத்துக்கும் தான் செலவு பண்ண வைக்குது. இது எவ்வளவு பேர் தைரியமா வந்து வெளியே பேசுறாங்க? எல்லாரும் கட்சியை விட்டு வந்தப்புறம் தான் பேசுறாங்க. அதுதான் பப்ளிக் லைஃப்ல நீங்க வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா குவைட்டா பண்ணணும். ஆனா பேசிட்டு நான் வந்து தமிழுக்காக உயிரை கொடுப்பேன், இதுக்காக உயிரை கொடுப்பேன். அப்ப அந்த ஈழப்பெண்ணு. வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறித்து நீங்க பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தீங்க. குறிப்பா ஏன் இவ்வளோ காட்டமான விமர்சனம், காட்டமான வார்த்தைகள், ஏன் இப்படி காட்டமான வார்த்தைகள்? நீங்க ஃபர்ஸ்ட் காட்டமான வார்த்தைகளை பெண்களை கொச்சைப்படுத்தினால் எல்லா பெண்களுக்கு தைரியம் இருக்குதோ இல்லையோ, இந்த கீதாவுக்கு தைரியம் இருக்குது கேள்வி கேட்கறதுக்கு. என்னென்றால், நீங்க ஒரு அரசியல் தலைவர் நினைச்சுக்கிட்டு, இல்லாட்டி நீங்க சினிமாவில இருந்து வெளியே வந்தது நீ வந்து ஒரு பெரிய ஹீரோன்னு நினைப்புல நினைச்சுக்கிட்டோ, இல்லாட்டி பெண்கள் எல்லாம் இந்த ஒரு விலை பொருள் நினைச்சிட்டு நீங்க பேசுனீங்கன்னா அந்த ஆணவ பேச்சு, அதுக்கு திருப்பி ஆணவ பேச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது கொடுக்கணும் அந்த அந்த சீமானுக்கு. சரி, ஐ நோ சீமான் பர்சனலி. நான் வந்து ஆக்சுவலி ஒரு மேக்சின் ஓப்பன் பண்ணப்போ இதே சீமானை நான் கூப்பிட்டு அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணார். ஓகே, எனக்கு ஒன்றும் பர்சனலாக ஐ டோன்ட் ஹாவ் எனி திங். ஆனால் ஒரு மனிதன் வந்துட்டு அது யாரா இருக்கட்டும், பப்ளிக் லைஃப்க்கு வந்தப்புறம் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆணவ பேச்சு நடக்கக்கூடாது. என்ன உன்னோட ஆணவம்? உனக்கு வந்து பேக்ரவுண்ட்ல பிஜேபி இருக்குது. நான் வந்து இதை பத்தி நான் சொல்லும்போது ஒரு சேனலுக்கு அவங்க வந்து அதுக்கு என்ன ஆதாரம் இப்படி அப்படின்னு நம்மளை வந்து உஸ்பேத்தினாங்க. அப்ப இன்னைக்கு இதே ஊடகங்கள் நேற்று என்ன பேசினாங்க? அந்த சுப்ரீம் கோர்ட்ல லாயர் யார் அட்வொகேட் வந்து சீமானுக்காக அப்பியர் ஆனாரோ அவர் வந்து பிஜேபி கேஸஸ்க்கு பிஜேபியோட லாயர். அப்ப வந்துட்டு வெளியே வந்துருச்சேன் எங்க அப்பா குதிரைக்குள்ளார இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்ப வந்துட்டு இதெல்லாம் என்ன பேச்சுன்னா, அந்த பேக்ரவுண்ட்ல ஒரு நம்மளுக்கு ஒரு பின் பலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் தெனாவட்டு பேச்சு. வந்து பெண்களை அப்படி கொச்சப்படுத்தக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நான் அதுதான் ரிப்பீட்டடா சொல்றேன். உங்களுக்கு வைஃப் இருக்குதோ தெரியாது, உங்க கூட பிறந்த சிஸ்டர் இருக்குதோ தெரியாது, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குதோ தெரியாது. ஆனா உங்களுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. அப்போ உங்க வீட்லயும் ஒரு லேடி கண்டிப்பா இருப்பாங்க. அப்போ வந்துட்டு மற்ற பெண்கள் அட்லீஸ்ட் யாரோ ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஆணவத்துல பேசின பேச்சு வந்துட்டு டெஃபினட்டா நான் வந்து கண்டிப்பேன். சீமான் பேசுனதுக்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்க. கரெக்டா ஒரு 15 வருஷமாக சீமான் அதான் சொல்றாரு. 15 வருஷமா ஒரு பொம்பளை வந்து என்னை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கா, எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பெண்கள் இல்லையா, எங்க கூட நிக்கிறவங்க எல்லாம் பெண்கள் இல்லையா, அப்ப அவங்கள மட்டும் அவங்க காயப்படுத்தலாமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவங்கள மட்டும் அவங்க இல்ல, அந்த அம்மா காயப்படுத்தல. நீ தான் முதல்ல அந்த அம்மாவை எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணிட்டு நீ தான் அந்த பெண்ணை பத்தி தப்பா முதல் பேசிட்டு. ஆக அந்த பொண்ணு இப்ப ரியாக்ட் பண்ணுது. நான் ஒன்னும் அந்த பொண்ணு வந்து கேஸை வாங்கி வாபஸ் வாங்குவாங்க. நான் வந்து அது அந்த பொண்ணு வேணும்னு செஞ்சேன்னா அதுவும் தவறு தான். தட் இஸ் கேஸை வாபஸ் வாங்க. ஆனா எந்த நிர்பந்தத்துல அந்த அம்மா வந்து கேஸை வாபஸ் வாங்க நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா இன்றைக்கு நம்ம வெளி உலகம் நம்ம 1000 பேசலாம், ஆனா அங்க உள்ளார வந்துட்டு எவ்வளவு பேருக்கு யார் மிரட்டுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா இந்த விஜயலட்சுமி கேஸ்ல நான் முதலே சொன்னேன், விஜயலட்சுமி வந்து என்னோட 2 நாள் தங்கினாங்க. இல்ல, உங்களோட 2 நாள் தங்கினாங்க. நான் அதுக்காக அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணல. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2011 இந்த வழக்கு கொடுக்குறாங்க, புகார் கொடுக்குறாங்க, 12 திரும்ப பெறாங்க. 2013 ஊரறிய சீமானுடைய திருமணம் நடக்குது. ஒரு முன்னாள் சபாநாயகர் அவர்களுடைய ஒரு மகளை தான் திருமணம் பண்றாரு. ஊரறிய திருமணம் பண்ணார்ல, அப்ப இந்த விஜயலட்சுமி எங்க போனாங்க? அந்த கேள்வியை நீங்க கேட்க மாட்டீங்க. அப்ப அதுதான் நான் சொல்றேன், நீங்க வந்துட்டு எப்போ வந்து ஏன் அன்னைக்கு வரலன்னு சொல்லி கேக்குறீங்க. அந்த பெண் எந்த நிலைமையில இருந்தா நீங்க உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன் வந்து 1996 இன்றைக்கு புதிய தமிழகம் சொல்கிற ஒரு கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி கடத்திட்டு போனாங்க. இப்போ நான் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த ஆளை காப்பாற்றி விட்டது நான். அதுக்கு விட்னஸ் வந்து SSRோட பையன். ஓகே, இதை நான் இப்போ பேசுகிறேன், நீங்களாம் நம்புவீங்களா?
நம்ப மாட்டீங்க. இந்த ஆளை போய் கடத்துனாங்களா, இந்த அம்மாவை போய் போய் பிடிச்சிட்டு காப்பாத்திட்டு வந்தா அதுதான். அப்போ வந்து இதே மாதிரி பெண்கள் எவ்வளவு பேர் வந்துட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களால என்ன பேச முடியாது. ஏனென்றால் அந்த சூழ்நிலை அவங்க எங்க இருந்தாங்களோ, இல்லாட்டி அவங்க என்ன மிரட்டினாங்களோ, இல்லாட்டி இதெல்லாம் யோசிக்கணும். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ஈஷா பத்தி வருது. இப்ப எல்லாரும் கேட்குறாங்க, அவர் வந்து இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரு, அதுக்காக நீங்கெல்லாம் என்ன சொல்றோம், பொறாமைப்படலாம். இல்ல பொறாமைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எந்த காலகட்டத்திலையும் ஒரு சில காலகட்டத்தில் சர்டன் திங்ஸ் பேச முடியாது. இப்போ வந்து ஜெயலலிதா இஷ்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 2016 அவங்க வந்து செப்டம்பர் 22 நைட் வந்து இதுக்கு போறாங்க அப்போலோக்கு. ஓகே, நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த அம்மா செத்து போயாச்சுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் டே மார்னிங் இல்ல நான் ஒரு நிமிஷம் அது சொல்றேன். அப்ப வந்து எந்த ஊடகம் வந்து நம்ம கிட்ட பேட்டி எடுக்குது, இல்லாட்டி நான் ஒரு தனி பொம்பளை போய் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எவ்வளவு போலீஸ் வந்து நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் ஒழுக்கமா எடுக்கிறாங்க. அதை நீங்க யோசிக்கணுங்க. எங்க இந்த பொண்ணு போச்சுன்னா இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல, அதை பத்தி நம்ம பாராட்டலாம். இது என்ன தவறா? இல்ல ஒரு தடவை இல்ல 3 முறை அது வந்து நான் விஜயலட்சுமி அவங்க நோக்கம் தான் என்ன இருக்கட்டும், பணமே இருக்கட்டும். நீங்களே சொல்றீங்களா அந்த மாதிரி பணம் பிடிக்கிறது தான் பண்றாங்கன்ட்டு. இந்த ஆள் மட்டும் என்ன பெரிய யோகியமானவனா? இவன் எவ்வளவு பேர்கிட்ட காசு வாங்கியிருக்கான் உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு சைடு ஆம்பளைங்களுக்கே சப்போர்ட் பண்ணீங்க. எல்லாம் பெண்களுக்கு தப்பு கிடையாது. இந்த மாதிரி சினிமா ஃபீல்டுன்னு வந்ததால வந்து நீங்க எல்லாம் அவங்களை கொச்சப்படுத்துறீங்க. அந்த பொண்ணும் ஒரு மனுஷி. ஓகே, தப்பு. அப்ப வந்து பர்பஸா கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட், நான் வந்து சப்போர்ட் பண்றேன். நீங்க பேசுறது வந்துட்டு அவங்க அப்படி செய்யக்கூடாது. ஆனா அந்த பெண்ணோட சூழ்நிலை என்னன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஓகே, இந்த நாங்க வாழ்க்கையில நான் தனி ஒரு பொம்பளையா வாழ்ந்திருக்கேன். ஏன்னா எனக்கு அதோட லைஃபோட இது தெரியும். ஒரு எப்படி எல்லாம் வந்துட்டு இந்த சொசைட்டி நம்மளை பயன்படுத்துவாங்க. இவ்வளவு தைரியம் எனக்கு இருந்தாலும் நாங்க போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எந்த ஒரு போலீஸும் எங்க கம்ப்ளைண்ட்டை எடுக்க மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கும் நடக்கிறது தமிழ்நாட்டுல. இவ்வளவு பேசுறீங்க தமிழ்நாடு இவ்வளவு டெவலப் ஸ்டேட்னு சொல்லி. இந்த ஸ்டேட்லயும் இன்றைக்கு தமிழ்நாட்டுல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்க எங்களை வந்து கொச்சதான் படுத்துறாங்க, அசிங்கமா தான் பேசுவாங்க, எங்களை அசிங்கமா தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் மீறி தான் நம்ம போகணும். அப்ப அந்த மாதிரி மீறி போறது வந்து ஒரு கீதா இல்ல 1000 கீதா வரணும். ஓகேங்களா? அதனால இன்னைக்கும் இவ்வளவு மாடர்ன் டேஸ்லயும் இந்த சூழ்நிலை நடக்குது. இப்ப போய் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்கும் போது போலீஸ்காரங்க எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு பேரண்டோ அதுலயே அவங்க சலிச்சு போயிடுவாங்க. தனியா ஒளியிட்டோம் எப்படியோ போட்டோம், அந்த கடவுள் பார்த்துக்கணும். இந்த வார்த்தை தான் எல்லாரும் சொல்றாரு. கடவுள் சீமான் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் வரும்போதெல்லாம் விஜயலட்சுமி வராங்க. தேர்தல் அப்ப விஜயலட்சுமி ஏற்கிறது யாரு? இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்சிகள் பின்னாடி இருக்கிறாங்கன்னு சீமான் சொல்றாரு. இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்க, எதுக்கு இன்டைரக்டா டிஎம்கே சொல்றாங்க. ஓகே, டிஎம்கே அதை பண்ணாலும் நான் தான் சொல்றேன், திராணி இல்லாதவங்க டிஎம்கேவும் தான். 12 வருஷமா நீங்க வந்து இப்போ இந்த 4 வருஷமா நீங்க ஆட்சியில் இருக்கீங்க. இந்த பொண்ணு வந்து 21 வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. அப்ப இந்த டிஎம்கே என்ன பண்ணுச்சு? இவ்வளவு பேசுறீங்களா? இந்த டிஎம்கே மேலேயும் தவறு இருக்குது. இந்த கட்சிகள் எல்லோருமே அவங்களுக்கு வந்து அவங்களோட ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் பாக்குறாங்க தவிர்த்துட்டு இந்த பெண்களுக்கு நாட் ஒன் விஜயலட்சுமி. இந்த மாதிரி நம்ம நாட்டுல ஹோல் ஆஃப் இந்தியா பல விஜயலட்சுமிகள் இருக்கிறார்கள். பல அரசியல் தலைவர்கள் எவ்வளவு விஜயலட்சுமியை கெடுத்தவங்களும் இருக்காங்க, எவ்வளவு விஜயலட்சுமிகள் செத்து போனவங்களும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூபியில நீங்க பார்க்கலாம், அந்த எம்எல்ஏ அந்த ஒரு சின்ன பொண்ணு இது பாலியல் இது பண்ணி அவங்க குடும்பத்தையே மொத்தத்தையே முடிச்சாரு. ஓகே, அந்த மாதிரி தட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் கேஸ். இந்த மாதிரி நிறைய கேஸுங்க இருக்குது. நானே ஒரு பாலியல் சின்ன குழந்தைங்க 5 வயசு குழந்தை கேஸ்ல தான் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இது கோர்ட்டுக்கு போவது. அதுல தான் நான் ஐ டுக் அ கால். இந்த மாதிரி நம்ம நீதிமன்றங்களில் நம்மளுக்கு நீதி கிடைக்காது. இது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நான் வந்து இது எனக்கு என் குழந்தைக்கு ஆகல, பட் ஒரு குழந்தை முன்னால் 5 வயசு குழந்தைக்கு நடந்தப்போ ஒரு நீதியும் இது ஆகல. அப்ப அந்த குழந்தை அந்த குழந்தை கூட அந்த அளவுக்கு அந்த 5 வயசுல ஒன்றும் புரியாது. ஆனா அந்த குழந்தையோட பெற்றோர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறான்னு சொல்லிட்டு நீங்களா யோசிக்கிறீங்களா? இல்ல, நீங்க இன்னொரு பக்கம் சீமான் வந்து விஜயலட்சுமி அவர்களை ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னதை நீங்க கோவப்படுறீங்க. அந்த கோவத்தை புரிஞ்சிக்க முடியுது. இதே விஜயலட்சுமி அவர்கள் சீமானுக்கு முன்பும் சிலரோடு உறவுகள் இருந்திருக்காங்க, பிறகு உறவுல இருந்திருக்காங்க, அவங்களே வீடியோ போட்டாங்கன்னு தானே சீமான் தரப்புல சொல்றாங்க. அது அவ இஷ்டம், அவ பர்சனல் லைஃப். இப்போ வந்து சீமான் எவ்வளவு பேர்த்தோட பட்டா நம்மள எடுத்து வீடியோ போட்டோம். ஏன் அந்த கட்சிக்காரங்கள மற்றவங்க எல்லாம் விடுங்க. சீமானோட பயணிச்சவர்கள் 10 வருஷம் 15 வருஷம் பயணிச்சவர்கள், ராஜீவ் காந்தி இப்போ டிஎம்கேல இருக்க அந்த தம்பி, இன்னொருத்தர் வந்து கல்யாண சுந்தரம் இதுல ஏஐடிஎம்கேல இப்போ இன்னைக்கு ஒரு 2-3 பேட்டி பார்த்துட்டு இருந்தேன், துரை தினகரன் சொல்லிட்டு. அப்புறமே நிறைய பேர் என்னையே இங்க வந்து பார்க்க வந்தாங்க 21 எலெக்ஷன் அப்போ. அப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு எப்படி தன்மை எந்த வயசுல இவங்க எல்லாம் சீமான் பின்னால போனாங்கன்னா அந்த 16-15 வயசுல போறாங்க.
இந்த தமிழ் பற்றுன்னு சொல்லிட்டு அங்க போய் பயணிச்சப்பறம் தான் அவங்களுக்கு தெரியுது இந்த ஆளோட இது. அப்ப வந்து அவங்களுக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருது. 10-15 வருஷம் குடும்பத்தை கவனிக்கிறதுல, குடும்பத்துக்கு ஒரு பைசா செலவு பண்றதுல, இந்த ஆளுக்கே செலவு, இந்த ஆள் 5 பைசா செலவு பண்றதில்ல, இவங்க எல்லாருக்கும் தான் செலவு பண்ண வைக்குது. இது எவ்வளவு பேர் தைரியமா வந்து வெளியே பேசுறாங்க, எல்லாரும் கட்சியை விட்டு வந்தப்புறம் தான் பேசுறாங்க. அப்ப வந்து நம்ம அவங்களோட சூழ்நிலை பார்க்கணும், எப்படி எந்த சூழ்நிலையில. ஏன்னா இது வந்துட்டு நவ் பாலிட்டிக்ஸ் வந்து ரவுடிசம். இப்போ வந்து நீ என்ன பேசுறவங்கள இப்போ என்னையே எல்லாரும் கேட்கறாங்க, கீதா எப்படி கீதா நீ இருக்கிற, உன்னை நேஷனல் மிரட்டுறது எவனா மிரட்டுறதுக்கு எனக்கு கவலை இல்லை. மனுஷன் ஒரு தடவை தான் சாவானுங்க, டெய்லிக்கு செத்துட்டு இருக்க மாட்டான். இப்போ ஜெயலலிதா கேஸ்லயும் நான் பார்த்துட்டேன். இப்போ வந்து இந்த சீமான் இதுலயும் நான் இப்ப பேசுற சீமானை பத்தி, நான் சீமான் வந்து என்னை வந்து சவுதி அரேபியாலேருந்து ஒரு சேனல் என்னை பேட்டி எடுத்தாங்க. அப்புறம் தமிழர்கள் அங்கிருந்து பணம் அனுப்பும் தமிழர்கள் ஒரு சிலர் என்னை பேட்டி எடுத்தாங்க. அப்ப நானும் அதே தான் சொல்றேன், அவங்களாம் பாவம். அப்பா இங்க சொல்றாங்க அவர் தமிழ் பேசுறான்னு சொல்லித்தான்மா நாங்கெல்லாம் காசு அனுப்புறோம் சொல்லிட்டு. அப்ப நிறைய பேர் அவரை பத்தி தெரிஞ்ச உடனே ஐயோ நாங்க தப்பு பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஸ்ரீலங்கால இருந்து இந்த 2024 எலெக்ஷன் 1 crore அனுப்பிச்சிருக்காரு சீமானுக்கு 1 crore ஒரு ஸ்ரீலங்கன். அப்ப நான் சொன்னேன் பைத்தியக்காரன் என்னதான் இல்ல, தமிழுக்காக அவர் ஒருத்தர் தான் பேசுறாரு, அடப்பாடு பைத்தியக்காரன். அப்ப என் ஃப்ரெண்ட் வந்து அவர்கிட்ட சொன்னாரு, தப்பு பண்ணாது, இங்க நடக்கிறதே வேற. யார் அவரு சொல்ல விரும்பல, எனக்கு அவர் பேர் தெரியாது. அகைன் நான் வந்து பட் இஸ் a ஸ்ரீலங்கன் லிவிங் இன் யூரோப், இன் லண்டன் ஆர் இன் நார்வே, எங்க எனக்கு சரி. பட் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட். ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்கன்ட்டு அவங்கன்ட்டு இல்லைங்க. அப்போ வந்து இந்த பணம் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, அவர் கட்சியில இருந்து வந்து எல்லாருமே என்ன பேசுறாங்க, பணம் பயங்கரமா பட்டுவாடா ஆகுது, கலெக்ஷன் ஆகுது. தட் இஸ் பட்டுவாடாவோ கலெக்ஷன் ஆகுதுன்னு. அப்ப இந்த பணம் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்குமே தெரியல. இப்பதான் ஒவ்வொருத்தர் அப்ப அதுக்குள்ளார என்னன்னா அவர் என்ன சொல்றாரு, அந்த மேல இருக்கவங்க எல்லாரும் மட்டும்தான் இந்த பணத்தை தேர் ஆல் என்ஜாயிங். ஆனா அந்த கீழ் மட்டத்துக்காரங்க இன்னும் கூட அந்த உண்டிய நாம் தமிழர் கட்சியில இருந்து உண்டிய குலுக்கிட்டு போறாங்க. அப்ப 2 டிராமா போடுறாங்க. இப்ப தெரியாத மக்கள் புதுசா ஒரு உண்டியலோட போறாங்க. நாம் தமிழர் கட்சியும் பணம் கொடுத்துச்சு எலெக்ஷன் அப்போ, இல்லைன்னு சொல்றதுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நான் ரிப்பீட்டடா சொல்றேன், ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதே நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க. நான் ஒவ்வொரு தடையும் அவங்ககிட்ட சொல்ல, பைத்தியக்கார பசங்களா நீங்க எல்லாம் இவனை பின்னால போய் ஏமாறுறீங்க. இல்ல ஒரு சிலர் ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்றாங்க, ஒரு சிலர் இன்னும் அந்த தமிழ் பற்றுல வந்து அவங்க அந்த மயக்கத்துல இருக்காங்க. பெரிய அபாண்டா இல்லையா? இல்ல அபாண்டம் கிடையாது, 1 ரூபாய் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறேன்னு பேசக்கூடிய ஒரு சீமான் கிடையாது. ஈவன் இன்க்ளூடிங் ஈவன் கமலஹாசனுங்க. அதுதான் நீங்க வந்துட்டு நீங்க மக்கள் மத்தியில போய் பேசணும், நீங்க மக்களை போய் சந்திக்கணும். நீங்க வந்து அதை செய்யறதில்ல, சும்மா வந்து என் மாதிரி ஆளை பேட்டி போட்டு நான் வந்துட்டு ஆதாரம் இல்லாம நான் பேச மாட்டேன். என்ன ஆதாரம்? எனக்கு வந்துட்டு அதான் சொல்றேனே, எங்க ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேரு அந்த இயக்கத்துல இருக்காங்க, அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆமாம்மா நாங்களும் கொடுத்தா இந்த இதுக்குன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க கொடுக்குறாங்க இல்லையோ, அந்த வேட்பாளர்கள் யாரும் போய் நிக்கிறாங்க பாருங்க. ஒரு சிலர் வந்துட்டு கொஞ்சம் வசதியா இருக்கலாம். அப்ப அவங்க நினைச்சுக்கிறாங்க, ஐயோ இந்த பணம். இதுதான் நான் எப்பவும் சொல்றது, பணம் செலவு பண்ணி ஓட்டு வந்து எதிர்பார்த்தாங்கன்னா அதை விட பைத்தியக்காரங்க. நானும் எலெக்ஷன்ல நின்று இருக்கேன் கோபிச்செட்டிப்பாளையத்துல. நான் 1 ரூபாய் ஒருத்தருக்காக கொடுத்தனா, இல்லாட்டி ஒரு ட்ரிங்க் வாங்கி கொடுத்தனா கிடையாது. ஏன்னா இது ஒரு ராங் கான்செப்ட். நம்ம இது ராங் கான்செப்டை நம்ம பில்டப் பண்றோம். இந்த மாதிரி காசு கொடுத்தாதான் ஓட்டு விழும், இல்லாட்டி ட்ரிங்க் வாங்கி கொடுத்தாதான் ஓட்டு விழுன்னு சொல்ற ஒரு அந்த என்ன சொல்றது, அந்த மனப்பான்மையே மாற்றணும். இது எல்லாம் கட்சி பண்ணுது. இந்த கட்சி அந்த ஆளும் கட்சியாவும் நிறைய கொஞ்சம் ஜாஸ்தி பண்றாங்க, மற்ற கட்சியெல்லாம் கொஞ்சம் குட்டி மிச்சம். இந்த இண்டிபெண்டன்ட் காரங்களாம் சரி, அவங்களுக்குலாம் வசதி இருக்குமோ இருக்காதோ, அவங்க செய்யாம இருக்கலாம், ஒரு சில ரிச் கேண்டிடேட் வந்து செய்யலாம். பட் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஓப்பனாவே பேசுறேன். இப்ப நீங்க இன்னொரு பக்கம் என்னன்னா, சீமான் அவர்கள் வந்து பெண்களை இழிவுபடுத்திட்டார் அப்படின்னு பேசுறீங்க. அந்த பெண்களுக்கு தானே 50% வேட்பாளர்களை தராரு, பெண்களுக்கு நிறைய நிர்வாகிகளை போட்டிருக்கிறாரு. சீமானை எப்படி ஒரு பெண்களை இழிவுபடுத்தா நீங்க ஒட்டுமொத்தமா எப்படி சொல்ல முடியும்? நான் வந்துட்டு மறுபடியும் நீங்க என்னோட பேட்டி எல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க வந்து எனக்கு கேள்வி கேட்கணும். நான் வந்துட்டு எனக்கு சீமான் அறவே பிடிக்காது. ஆனாலும் நான் ஒவ்வொரு பேட்டியிலும் நான் சொல்லியிருக்கிறேன், அந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் நான் சீமானை வந்து பாராட்டுறேன். என்னன்னா, இந்த 50-50 கேண்டிடேட்ஸை நீங்க பேசுறீங்க. நான் அவரை பத்தி அதை பத்தி கொச்சப்படுத்தி இருந்தேன்னா நீங்க இந்த கேள்வி எனக்கு கேட்கலாம், தப்பே கிடையாது. ஆனா இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் சீமான் வந்து ஸ்டாண்டிங் அப். நான் வந்து அதை மட்டும் என்னைக்கும் அந்த மனுஷனை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால்
இதுவும் ஒரு டிராமா தான் பாருங்க. இப்போ வந்துட்டு நான் அரசியலை பார்த்தாச்சு. இப்போ நீங்களாம் எவ்வளவு அரசியல்வாதிங்க உள்ளார போய் பார்த்துருக்கீங்களோ தெரியாது. நான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர்ல இருந்து நான் உட்கார்ந்துருக்கேன். இதே மாதிரி தான் பிரைம் மினிஸ்டரோடய சண்டை போட்டிருக்கேன். நான் வந்து எனக்கு கோவம் வச்சுன்னா என்ன எதுன்னு பார்க்க மாட்டேன். பிரைம் போடான்னு சொல்லி போடுற ஆளு வந்துட்டு தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தான். ஐயா நீங்க நிறைய மக்கள் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, இப்ப நீங்களும் நானும் சப்போஸ் யூ ஆர் ஒன் பார்ட்டி, நான் ஒரு பார்ட்டி, ஒரு பேர்ல நம்ம சண்டை போட்டுட்டு இருப்போம். ஆனா வெளியே போய் 2 பேரும் கையை குலுக்கிட்டு இருப்போம். இது எவ்வளவு மக்களுக்கு தெரியுது தெரியாது. இப்ப வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் பிஜேபியில இருக்கவங்க எல்லாம் திமுக காரங்க அவங்களும் அப்படி விரோதிங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா திமுகல எவ்வளவு பேர் திமுக கேண்டிடேட்ஸ் ஆக பிஜேபியில இருக்காங்க நம்ம யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியும். ஓகே, அப்ப வந்து இது மக்கள் பாவம். தட் இஸ் 98% அந்த மக்கள் என்ன நினைச்சிருவாங்க, ஐயோ இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி. என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பேச்சு விசம் பேனல்ல போகும்போது இந்த ஜேர்னலிஸ்டும் சரி கட்சிக்காரங்களும் சரி அவங்க சொல்றாங்க, மேடம் எங்களுக்கு பொழப்பு மேடம், எங்களுக்கு குடும்பம் இருக்குது, எங்களுக்கு இல்லாட்டி பணம் கிடைக்காது மேடம், உங்களாட்ட எங்களுக்கு தைரியம் இல்லை பேசுறதுக்குன்னா. எனக்கு வந்து இந்த பணத்தை எதிர்பார்த்து என்னோட வாழ்க்கை கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு நான் பயப்படவும் மாட்டேன். இந்த பணம் இல்லாட்டியும் கீதா தான். இல்ல நீங்க சொன்ன அந்த விஷயத்துக்கே வரேன். இப்ப சீமான் வந்து நீங்களே ஆதரிக்கக்கூடிய ஒரு புள்ளினா சீமானோட 50% நிக்கிறீங்க. அப்படி பெண்களை மதிக்க, பெண்களுடைய உரிமைகள் மேல, பெண்களுடைய அரசியல் அதிகாரத்து மேல நம்பிக்கை இருக்கிற சீமான் இப்படி ஒரு பெண்ணுக்கு எதிராக பேசுறா, அப்புறம் அவரும் பாதிக்கப்பட்டிருப்பாரு இவங்களால. இல்ல இங்க ஒண்ணு சொல்றேன் பாருங்க. என்னைக்கும் பெர்சன்டேஜ் பார்க்கலாம். நம்ம வந்துட்டு எல்லாமே சரி ரைட்னு சொல்றது இல்ல. நீ வந்துட்டு உனக்கு பாதிக்கப்படுறன்னா அப்ப நீ அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டு நீ ஏன் மறுபடியும் குத்துற? நீ வந்து எதுக்கு அந்த வார்த்தை நீ யூஸ் பண்ண? வீடியோ போட்டுட்டுங்க அந்த பொண்ணு பைத்தியம் தான் நினைச்சுக்கோங்க, ஏதோ இருக்கட்டும். நீ எவ்வளவு யோகியமானவன்? உனக்கு அந்த ஆணவம் இருக்குல்ல, ஆணவம். சாரி, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா இருக்கலாம். நான் பெண்களுக்காக வந்து அந்த பொண்ணு தப்பு பண்ணிச்சுன்னா இல்ல நான் அதான் சொல்றேன். பெண் தப்பு பண்ணாலும் தப்பு தான். நான் எதுவும் சொல்றேன், அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி மாத்தி பண்றதுனா அது தப்பு தான். ஆனா எந்த சூழ்நிலையில அவ அப்படி பண்றான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. நீங்க சொல்லலாம் தெரியாம பண்ணிருக்காங்களே. இல்ல அததான் சொல்றேன், அந்த பொண்ணு அதை பண்ணா தப்பு தான். நான் ரைட்னு சொல்லவே இல்ல. அப்போ நீங்க விஜயலட்சுமி பக்கம் பேசுறப்ப நியாயத்தை பேச, சீமான் பக்கம் நியாயத்தை பேசணும்ல. சீமான் பத்தி நான் நியாயம் பேச மாட்டேன். ஏன்னா அந்த ஆள் பேசுறதெல்லாம் நிறைய பெண்ணை கெட்டிருக்கா. இந்த ஒரு பொண்ணு தான் வெளியே வந்துட்டு இருக்குது. நிறைய விஜயலட்சுமிகள் இருக்குது. என்னோட இது வந்து என்னோட டைலாக் கிடையாது. இது என்னோட டைலாக் கிடையாது. அவங்க கட்சிக்காரங்களே ஒவ்வொருத்த பத்தி பேசுறாங்க. என்ன ஆனா யாருக்குமே தைரியம் இல்லை வெளியே வந்து பேசுறேன்னா. அவங்களுக்கும் நிர்பந்தம் இருக்குது. எல்லாருமே கீதா கிடையாது. இது ரொம்ப அபார்ட்டா இல்லையா? இருங்க தம்பி, நாங்க போய் பேசுறோம்னு வச்சுக்கோங்க, நாங்களும் போய் பேசுறோம்னு வச்சுக்கோங்க. நீ வந்து அரசியல் இருக்க, ஓகே, அதுக்காகவே நாங்க வந்து உன்னோட புகழை கெடுக்கிறதுக்கே நாங்க பேசுறோம். நான் எப்போது சொல்ற மாதிரி காலம் பதில் சொல்லும். நான் வந்து சொல்வேன், எப்ப நம்ம போய் ஒருத்தரை பத்தி போய் பேசினா அந்த பாவம் நம்மளுக்கும் வரும். தட் இஸ் உங்களுக்கு நம்பிக்கை, சாமி நம்பிக்கை இல்லாட்டி நான் அதை பத்தி கொச்சப்படுத்த விரும்பல. ஆனா நான் சாமி நம்புற ஆள். அதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து சீமானோட உள் வாழ்க்கை நிறைய எனக்கும் தெரியும். ஏன்னா எனக்கும் பிலிம் இண்டஸ்ட்ரியில நான் ஒரு காலத்துல ஒரு பெரிய பிலிம் என்ன சொல்ற ஃபைனான்சியர், நான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், நான் தான் ஃபர்ஸ்ட் லேடி டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே, அப்போ வந்து எனக்கும் இண்டஸ்ட்ரியில நிறைய தொடர்பு இருக்குது, மக்கள் தெரியும். நானும் ஒரு சென்சார் போர்டு மெம்பரா இருந்திருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு எந்த இதுவும் இல்லாம நாங்க யாரும் பேசுறது இல்லை. அரசியல் தலைவர் 30 லட்சம் வாக்குகளை பல பெண்கள் இருக்காங்க போற பக்கத்துல சொல்லிட முடியுமா? ஒண்ணும் முடியாதுங்க. அவங்க கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க. அவன் முதல் ஃபர்ஸ்ட் கேளுங்க ஏன் அப்படி சொன்னாங்க. அந்த இது துரை தினகரனே பேசுறாரு. இந்த ஒரு விஜயலட்சுமி இல்ல பல விஜயலட்சுமி இருக்குன்னு பேசுறாரு. அப்ப அவங்க ஏதோ தகவல் இல்லாமையா பேசுறாங்க? இப்ப இங்க வந்து அவங்க பேர் எனக்கு தெரியாது, என்ன பார்த்தா பேர் வாங்கி கொடுப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களும் அதே தான் சொன்னாங்க. அப்ப வந்துட்டு ஏன் அந்த விஜயலட்சுமி போட்டு எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பெண்கள். அப்ப வந்துட்டு நம்ம போய் பர்சனலா போய் யாருமே ரேப் ஆனது பார்க்கல. ஓகே, இன்க்ளூடிங் இப்ப நான் ஒரு சைல்டு கேஸ் எடுத்தேன்னா அதெல்லாம் வந்து சூழ்நிலை தான். இப்ப வந்து இவர் என்ன பெரிய அரசியல் தலைவர் நீங்க எதையும் பண்ணலாமா? அப்ப வந்து எல்லாரும் ஒருத்தர் சொல்றாங்க, நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்க என்ன மேடம் இப்படியெல்லாம் வந்து பெரிய என்ன மத தலைவர்கள் பத்தியெல்லாம் பேசுறீங்கன்னா, என்ன மத தலைவர்னா அவனுக்கு கொம்பு முளைச்சிருக்கா, இல்லாட்டி அரசியல் தலைவர் கொம்பு முளைச்சிருக்கா, நீ எதையும் பண்ணலான்னு சொல்லிட்டு. அது கிடையாதுங்க. 30 லட்சம் பேர் உன் பின்னால போறாங்க, அது எல்லாம் பைத்தியக்காரங்க தான், எல்லாரும் பைத்தியக்காரங்க. ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு, அது யாரா இருக்கட்டும், விஜயலட்சுமி மட்டும் கிடையாது, அதான் எல்லாரும் சொல்றாங்க. பல விஜயலட்சுமிகள் இன்க்ளூடிங் கயல்விழி வந்துட்டு அவரையும் அந்த அம்மாவையும் கழட்டி வைக்க பார்த்து அவங்க பிரதர்ஸ் வந்து இந்த ஆளை
பிடிச்சி வச்சு அடிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்க தான் சொல்றீங்க, என்னோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ வந்து அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அப்போ உங்க கூட பயணிச்சவங்களும் உன்னை பத்தி பேசுறாங்கல்ல. இப்போ என்னோட எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க இப்போ வந்து நான் எங்க அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்தேன்னா வெளியே போய் அவங்க போய் பேசுவாங்கல்ல, ஏதோ ஒரு நேரத்துல என்னமா பெரிய யோகிமானவன் சொல்லி பேசுவாங்கல்ல. அப்போ வந்துட்டு இதை வந்து ஏன் இப்ப நிறுத்த முடியல? நீ உங்க கட்சிக்காரங்க முதல் இது பண்ணு. அவங்களா வயிற்றுல உன்னோட பத்தி பேசுறாங்க, ஐயோ நீ பெரிய ஆள் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் விடுங்க. நீ 1 கோடி வாங்கினது எனக்கு தெரியும், என்னோட ஃப்ரெண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் கொடுத்துருக்காரு. அப்ப நீ என்னது, நீ எவ்வளவு இளைஞர் அந்த இது ஈழம் பெண்களுக்கு நீ எவ்வளவு படிக்க வச்சிருக்க எனக்கு தெரியுங்க. ஐ திங்க் இட் வாஸ் 2001. இப்போ ஜெயலலிதா 2011 ஜெயலலிதா அவங்க ஆட்சிக்கு வந்தப்போ ஒரு ஸ்ரீலங்கன் கேர்ள் வந்து நல்ல மார்க் வாங்க நம்ம தமிழ்நாட்டுல வாங்கிட்டு அந்த புள்ள மெடிக்கல் படிக்கணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு சீட் கிடைக்கல. பட் ஷி ஹேட் வெரி குட் மார்க்ஸ். ஓகே, அப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, வைகோவை காண்டாக்ட் பண்ணாங்க, என்னையும் காண்டாக்ட் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன் என்கிட்ட மெடிக்கல் சீட் இல்லைம்மா, பட் நான் வந்து என்கிட்ட நர்சிங் இருக்கு, நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். ஏன்னா அந்த பொண்ணு நல்ல மார்க் வாங்கியிருந்துச்சு வந்து. அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து மெடிக்கல் தான் எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப, அது எதுவும் கிடைக்காட்டி நாங்கள் உங்கள் காலேஜில் வந்து நர்சிங் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னாங்க. பட் கடவுள் புண்ணியத்தில் அந்த பொண்ணோட இது வந்து யாரோ ஒருத்தர் வந்து இதை பொது இந்த இதில் போட்டு ஃபேஸ்புக்லேயும் எங்கேயோ போட்டு அந்த பொண்ணுக்கு வந்து இதில் லண்டன்லேருந்து ஒரு காலேஜ் வந்து ஃப்ரீ சீட் ஆஃபர் பண்ணாங்க. ஓகே, அப்போ அந்த பொண்ணுக்கு போகிறதுக்கு அந்த காசு இல்லை, வசதி. அப்போ வந்து ஐ ஆம் நாட் a great fan of வைகோ, பட் அவர் என்ன நல்லது பண்ணினா நம்ம அதை பாராட்டணும். அவர் அன்னைக்கு வந்து 50,000 கொடுத்தாரு. ஓகே, நான் வந்துட்டு அந்த பிள்ளையோட இந்த வார்ம் க்ளோத்ஸ், தட் இஸ் அங்கே குளிரா இருந்த நேரத்துக்கு போகும்போது குளிரா இருக்குன்னு சொல்லி வார்ம் க்ளோத்ஸ் கொடுத்து உங்களுக்கு வேற என்ன ஹெல்ப் வேணாலும் செய்கிறேன். அப்போ இந்த சீமான் இவ்வளோ பேசுறாங்க பாருங்க, இந்த ரஞ்சித் எல்லாம் பேசுனாங்க, ஐயோ இது எவ்வளவு ஷெட்யூல் காஸ்ட் குழந்தைங்களுக்கு இவங்கெல்லாம் படிக்க வைக்கிறாங்க, இல்லாட்டி எவ்வளவு ஈழப்பெண்களுக்கு இந்த சீமான் பண்ணுது. எந்த ஈழப்பெண்ணு நாளுக்கு ஃபோன் பண்ணி பேசுறீங்க என்கிட்ட, எங்க நீங்க வேணா எடுக்கலாம், நான் போய் பேசுறேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸை வேணா கூட நான் வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஃபோன் பண்ண வைப்பேன். நான் எவ்வளோ பிள்ளைங்க இந்த ஈழ போர்ல 2009 போர்ல எவ்வளோ குழந்தைங்க அனாதை ஆயிருக்காங்க, தட் இஸ் அப்பா அம்மாவை இருந்து. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு நான் ஃப்ரீயா படிக்க வைக்கிறேன் எங்க காலேஜ்ல. இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அப்ப அது வந்து இதுல அப்ப நான் வந்து ஈழம் தமிழ் எதுவும் பேசல, நான் தமிழ் பத்தியே பேசல. ஒரு 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 வர்க்கம் ஆஃப் குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை அந்த போர்ல இழந்திருக்காங்க. அப்ப இவ்வளவு பேச இந்த ஸ்ரீமான். ஓகே, நீ அந்த வர்க்கத்துக்கு உன்னை யார் முதல் கூப்பிட பேச முடியும்? நான் இதே தான் ரிப்பீட்டடா சொல்றேன். இந்த சினிமாக்காரங்க இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு பேர் மக்கள் உங்களோட என்ன பண்ண பேசுறது, எவ்வளவு பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் ஐ டேக் தி கால். இட் கேன் பி என்ன திட்டுறது காலாகவும் இருக்கலாம், இல்லாட்டி எனக்கு இதுதான் இல்லை ஒரு சிலர் உதவி கேட்பாங்க. தட் இஸ் ஜாப், நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லை படித்த இளைஞர்கள். நான் பொறுமையா நான் சொல்றேன், நீங்க ஒரு ரெஸ்யூமே அனுப்புங்க, நான் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு எப்படியோ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு. அதுதான் பப்ளிக் லைஃப்ல நீங்க வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒயிட்டா பண்ணணும். ஆனா பேசிட்டு நான் வந்து தமிழுக்காக உயிரை கொடுப்பேன், இதுக்காக உயிரை கொடுப்பேன். அப்ப அந்த ஈழப்பெண்ணு சீட்டு 2011 இந்த ஆளும் அரசியல் இருந்துச்சுல, அப்படியே இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணல, இல்ல ஃபோன் பண்ணி இதை எடுக்கலையோ. அப்ப வந்து வைகோ எனக்கு வந்து வைகோ அகைன் நான் சொல்றேன். இப்ப சீமானுடைய விஷயத்துல உயர்நீதிமன்றம் 12 வாரங்களுக்குள்ள கேஸ் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணு சொல்லியிருந்தாங்க. உச்ச நீதிமன்றம் அதுல தடை விதிச்சிருக்குது. அவங்க சீமான் தரப்புல வைக்கப்பட்ட வாதமும் அதாவது உச்ச நீதிமன்றம் சொன்னதும் அதாவது செட்டில்மெண்ட் பேசி இந்த விஷயத்த முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமா இந்த விஷயம் என்ன நடக்கும்? செட்டில்மெண்ட் மூலமா அந்த பேச்சு நடக்கிறது எப்படி நடக்கும்? அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஒரு 2 ஜஸ்டிஸ்ல ஒரு லேடி, அவங்க வந்து ஜஸ்டிஸ் நாகரத்னா. ஷீஸ் a gem of a lady. ஓகே, ஐ டோன்ட் விஷ் டு கமெண்ட். ஏன்னா அந்த அம்மா வந்துட்டு நிஜமாவே இவ்வளவு நிறைய தீர்ப்புகள், இம்பார்ட்டன்ட் தீர்ப்புகளை அந்த அம்மா உட்கார்ந்துருக்காங்க. டிமானிட்டைசேஷன், நிறைய அதர் திங்ஸ். அந்த அம்மா எப்பவுமே தைரியமா தான் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க போய் அங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா நேற்றுல இருந்து வருது ரிப்போர்ட்ஸ் வந்து இவங்க வந்து அங்க சுப்ரீம் கோர்ட்டை மிஸ்லீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அதில் அது என்ன மிஸ்லீட் பண்ணிருக்காங்க நம்ம யாருக்குமே தெரியாது. ஓகே, ஏன்னா அங்க பெட்டிஷன் நீங்களும் படிக்கல, நானும் படிக்கல, அஃபிடவிட் நம்மளும் படிக்கல. ஆனா வருது ரிப்போர்ட்ஸ் இப்படி வருது. ஆனா நீங்க வந்துட்டு உனக்கு நிஜமாவே பிஜேபியோட தொடர்பு இல்லாட்டி அப்ப எதுக்கு உனக்கு பிஜேபி லாயர் வந்து அட்டெண்ட்? இது என்ன பண்ணிருக்காங்க இவங்க வந்து, இதே ஜஸ்டிஸ் நாகரத்னா வந்து இதே மாதிரி சிமிலர் கேஸ் பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே அந்த கேஸ ஒரு ஜட்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இவங்க வந்து இந்த கேஸும் இதே மாதிரின்னு சொல்லி தான் அங்க போய் வாதாடி இருக்காங்க.
அதெல்லாம் they have misled the court. இது எவ்வளவுக்கு உண்மையா போயோன்னு சொல்லி we have to wait and see. ஆனா I can expect that ஜஸ்டிஸ் நாகரத்னா கிட்ட ஒரு நியாயம் நீதி கிடைக்கும். ஆனா இவங்க வந்து அங்க என்ன பொய் சொல்லியிருக்காங்களோ உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஸோ அதை பத்தி நம்ம யாருமே எந்த கமெண்ட்டும் கொடுக்க முடியாது. ஓகே மேடம், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.